morning students. இன்னைக்கு நம்ம 7th mathsல first termல numbers chapterல exercise 1.4 பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதனோட introductions வந்து நான் இங்க சொல்லிடுறேன். இது வந்து estimation of numbers. சரியா அத இங்க இருக்கு பாருங்க. Estimation of numbers page number 18ல இருக்கு. இதனோட introductions நான் சொல்லிட்டு நம்ம exerciseக்கு போனா உங்களுக்கு வந்து இன்னும் நல்லா புரியும். Round off the number 8436 to the nearest 100. சரி எஸ்டிமேஷனா என்ன அப்படின்னா இப்போ நம்ம ஒரு எக்ஸிபிஷன் போகிறோம் அங்கே வந்து எத்தனை பேர் வந்து எக்ஸிபிஷனில் வந்தாங்க அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டாக தெரியாது. லட்சக்கணக்கான பேர் வந்திருக்காங்க, இன்றைக்கி ஒரு 10,000 பேர் வந்திருப்பாங்க நம்ம ரவுண்டாக சொல்லுவோம். ஆனால் எக்ஸாக்ட்லி பார்த்திங்கன்னா 9872 பேர் பார்த்துருக்கலாம். ஆனால் நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோம், ஒரு ரவுண்டாக தோராயமாக சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இந்த சம். இப்போ அது சம் எக்ஸாம்பிள் பாருங்கள். ரவுண்ட் ஆஃப் நம்பர் 8436 டு த நியரஸ்ட் 100. இந்த நம்பரை நியரஸ்ட் 100க்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணுங்க அப்படின்னா ஃபஸ்ட் இதுக்கு ஒரு 4 ஸ்டெப்பு என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் த டிஜிட் இன் 100 பிளேஸ். 100 பிளேஸில் என்ன இருக்குது, 1 10 100 பிளேஸில் 4 தான் இருக்குது. ஸோ அது வந்து அவனே க்ரீனில் கொடுத்துருப்பாங்க. அடுத்து லுக் அட் த டிஜிட் டு இட்ஸ் ரைட். இதுக்கு ரைட்டில் இருக்கிற நம்பர் என்னன்னு நம்ம பார்க்கணும். ஃபஸ்ட்டு வந்து 100 பிளேஸில் என்ன இருக்குன்னு பார்க்குறோம். செகண்ட் வந்து அந்த 100 பிளேஸ்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்பர் நம்ம பார்க்கணும். ரைட்டில் என்ன இருக்குது, 3 இருக்குது. இஃப் திஸ் டிஜிட் இஸ் 5 ஆர் கிரேட்டர் ஆட் 1 டு இட். இப்போ இந்த நம்பர் வந்து அதாவது ரைட்டில் இருக்கக்கூடிய நம்பர் வந்து இந்த நம்பர் டிஜிட் வந்து 5 அப்படி இல்லைன்னா அதை விட அதிகமாக இருந்தது அப்படின்னா இதோட நம்ம 1 நம்பரை போட்டு ஆட் பண்ணிக்கணும். இஃப் இட் இஸ் லெஸ் தேன் 5 லீவ் இட் அன்சேஞ்ச்டு. சப்போஸ் இதான் 5 விட கம்மியாக இருக்குது அப்படின்னா அதை அப்படியே விட்டுறணும் அப்படிங்கிறாங்க. இந்த நம்பரை நம்ம ஃபஸ்ட்டு வந்து 100 பிளேஸில் இருக்கிற நம்பரை பார்க்கணும். அதுக்கு அடுத்து பக்கத்தில் இருக்கிற நம்பரை பார்க்குறோம். அந்த நம்பர் 5 அல்லது 5 விட அதிகமாக இருந்தால் அதோட 1 இதோட வச்சு நம்ம ஆட் பண்ணணும். இல்லை 5 விட கம்மியாக இருக்குது அப்படின்னா நம்ம அப்படியே விட்டுறணும். அடுத்து சேஞ்ச் த டிஜிட்ஸ் டு த ரைட் ஆஃப் 4 to 0s. அதாவது என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே நம்ம 5 விட அதிகமாக இருந்தால் இங்கே 1 வச்சு ஆட் பண்ணணும். 5 விட கம்மியாக இருக்குது அப்படின்னா 8 போட்டுக்கோங்க. இந்த 4 100 பிளேஸில் இருக்கிற 4 அப்படியே போட்டுட்டு இதை 2க்கு பதிலாக 0 நம்ம போட்டுக்கிறோம். சரி, இதில் இன்னொரு சம் நான் எப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இன்னும் நல்லாவே புரியும். அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். ரவுண்ட் ஆஃப் த நம்பர் 78,794 டு த நியரஸ்ட் 1000க்கு பண்ணுங்க அப்படின்னா ஃபைண்ட் த டிஜிட் இன் 1000 பிளேஸ். இதில் எங்கே 1000 இருக்குன்னு பாருங்கள். 1 10 100 1000 அவனே ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு புரிகிற மாதிரி புக்லேயே. ஸோ 8 தான் வந்து 1000 பிளேஸில் இருக்குது. அடுத்த ஸ்டெப் என்ன, பக்கத்தில் இருக்கிற நம்பரை நம்ம கவனிக்கணும். லுக் அட் த டிஜிட் டு இட்ஸ் ரைட். ரைட்டில் இருக்கக்கூடிய நம்பரை பார்க்குறோம். ரைட்டில் என்ன இருக்குது, 7 இருக்குது. 7ங்கிறது 5 விட பெரிய நம்பர் இல்லையா. 5 விட அதிகமாக இருந்ததுன்னா இதோட 1 ஆட் பண்ணணும். இஃப் திஸ் டிஜிட் இஸ் 5 ஆர் கிரேட்டர் ஆட் 1 டு இட். இஃப் இட் இஸ் லெஸ் தேன் 5 லீவ் இட் அன்சேஞ்ச்டு. 5 விட அதிகமாக இருக்குன்னா அதோட நம்ம என்ன பண்ணணும், 1 ஆட் பண்ணணும். அப்போ இதை 8 என்னவா ஆகும், ஆட் 1 to 8 அண்ட் சேஞ்ச் 8 to 9. இந்த 8 என்னவா மாறும், 9 மாறும். சேஞ்ச் த டிஜிட் டு த ரைட் ஆஃப் 79 to 0s. இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், 8 வந்து 9 மாறிடுது இல்லையா, மீதி இருக்கிறது எல்லாம் 0 பண்ணிடுறோம். 79,000. இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஒவ்வொரு சம்மாக நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம எக்ஸசைஸ் 1.4ல ஃபர்ஸ்ட் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் பாருங்கள். த நியரஸ்ட் 100 ஆஃப் 843. 843னுடைய நியரஸ்ட் 100 என்ன அப்படிங்கிறோம். இதில் 100 பிளேஸ் எங்கே இருக்குது நம்ம இப்போ பார்க்கணும். 1 10 100. ஸோ 8 தான் வந்து 100 பிளேஸில் இருக்குது. இப்போ பக்கத்தில் இருக்கிற நம்பரை பார்க்கலாம். அது வந்து 4 வந்து என்னது, 5 விட கம்மியான நம்பர். ஸோ நம்ம எதுவுமே பண்ணணும், அந்த 8 அப்படியே வச்சுக்கணும். பக்கத்தில் இருக்கிற இந்த 2 நம்பருக்கு நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், அப்படியே 0 போட்டுக்கலாம். இப்போ அடுத்த சம். த நியரஸ்ட் 1000 ஆஃப் 756 இஸ். 756னுடைய நியரஸ்ட் 1000 என்ன. இப்போ இது பார்த்தீங்கன்னா இருக்கிறதே 3 டிஜிட் தான் இல்லையா. 1 10 100ல தான் இருக்குது, நமக்கு இல்லை. ஸோ அது நம்ம என்ன பண்ணலாம், அப்படியே நம்ம 1000 போட்டுக்கலாம். ஏன்னா இது டிஜிட்டு 3 தான் இருக்குது. இது 4th டிஜிட் இருந்தால் தான் நம்ம நியரஸ்ட் கண்டுபிடிக்க முடியும். இப்போ எதுவுமே இல்லைன்னா நம்ம நியரஸ்ட்டே 1000 தான் அப்படின்னு போட்டுக்கலாம். அடுத்தது த நியரஸ்ட் 10,000 ஆஃப் 85,654. இது வந்து 10,000. அப்போ இங்கே 10,000 எங்கே இருக்குது, 1 10 100 1000 10,000. இது வந்து 10,000 பிளேஸில் 8 தான் இருக்குது. 8 பக்கத்தில் என்ன இருக்குன்னு பாருங்கள், 5 வந்ததுனாலே இதோட நம்ம இங்கே 1 ஆட் பண்ணணும்னு சொன்னோம் இல்லையா. இப்போ 8ஓட 1 ஆட் பண்ண என்ன ஆகும், 9 ஆகும். இது ஆட் பண்ணதுக்கப்புறம் மீதி இருக்கிற எல்லா டிஜிட்டும் நம்ம என்ன பண்ணிக்கணும், 0 பண்ணிக்கிறோம். அது வந்து 90,000 ஆகிடும். ஓகே, அடுத்தது சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ். 8567 is rounded off as 8600 to the nearest 10. இந்த நம்பரை இப்படி ரவுண்ட் பண்ணியிருக்கோம் நியரஸ்ட் 10ன்னு. 10 எது, 1s tens. 10s பிளேஸில் என்ன இருக்குது, 6 இருக்குது.
அப்போ பக்கத்தில் என்ன இருக்குது 7 7 வந்து 5 விட பெரிய நம்பர். அப்போ இதோட ஒன்று ஆட் பண்ணி இங்கே 7 தானே வந்திருக்கணும், இங்கே வரலி இல்லை. அப்போ இது வந்து ஃபால்ஸ். அடுத்த சம் 139 is rounded off as 100 to the nearest 100. இதை வந்து ரவுண்ட் பண்ணி நியரஸ்ட் 100ன்னு போட்டிருக்கோம் அப்படின்னா 100 பிளேஸில் என்ன இருக்குது 1s 10s 100 இருக்குது. 100க்கு பக்கத்தில் இருக்கிற நம்பர் 3, 5 விட 3 சின்ன நம்பர். ஓகேவா? அப்போ நம்ம இந்த 1 அப்படியே போட்டுக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற 2க்காகவும் 0 தானே போடணும்னு சொன்னேன். அப்போ இது வந்து கரெக்டு தான், ட்ரூ. அடுத்தது இங்கே பாருங்கள், 1,70,51,972 is rounded off as 1,70,00,000 to the nearest lakh. இது வந்து கரெக்டாக அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது நியரஸ்ட் லேக்கில் ரவுண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இங்கே லேக் என்ன வருது, லேக்ஸு 1, 10, 100, 1000, 10,000 லேக்ஸு. இந்த 0 பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்பரை நம்ம ரைட் சைடில் இருக்கக்கூடிய நம்பரை பார்க்குறோம். நம்பர் என்ன இருக்குது 5. 0 பக்கத்தில் அடுத்தது ரைட்டில் இருக்கக்கூடிய நம்பர் 5. 5 அல்லது 5 விட அதிகமாக வந்து இங்கே நம்ம 1 ஆட் பண்ணியிருக்கணும்ல. இங்கே 1,71,00,000 இங்கே எல்லாமே 0வாக வந்துருக்கணும். இதெல்லாம் கரெக்டு. பட் இந்த இடத்துல நமக்கு 1 வந்திருக்கணும்ல, வரல. ஸோ இது வந்து ஃபால்ஸ். ஓகேவா? அடுத்தது இப்போ இந்த தேர்ட் சம் பாருங்கள், நான் நோட்டில் போட்டிருக்கேன். ரவுண்ட் ஆஃப் த ஃபாலோயிங் டு த கிவன் நியரஸ்ட் பிளேஸ். இப்போ இதில் தேர்ட் சம் பாருங்கள், ரவுண்ட் ஆஃப் த ஃபாலோயிங் டு த கிவன் நியரஸ்ட் பிளேஸ். இப்போ இந்த நம்பருக்கு 4065 100 பிளேஸுக்கு மாற்றுறோம். இதில் 100 பிளேஸ் எங்கே இருக்குது 1, 10, 100. 0 தான் வந்து 100 பிளேஸு. அதை நான் உங்களுக்கு புரியத்துக்காக எழுதுகிறேன். 100 பிளேஸில் வந்து 0 தான் இருக்குது. இப்போ இந்த 0 பக்கத்தில் இருக்கிற நம்பர் பாருங்கள் 6. 6 வந்து 5 விட பெரிய நம்பரா? அப்போ இதோட 1 நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம்னா 0வோட 1 ஆட் பண்ணால் 1. அப்போ நம்ம என்ன ஆயிரும் 4, 1 ஆகும். மீதி ரெண்டும் நம்ம அப்படியே 0 வைக்கலாம். அடுத்த சம் 45,555 நியரஸ்ட் 1000க்கு பண்ணணும். 1, 10, 100, 1000. 1000க்கு பிளேஸ் வந்து எது இருக்குது 4. இது நம்ம ரவுண்ட் பண்ணணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற நம்பரை நம்ம பார்க்குறோம் 5. ஸோ இதோட இது 1 ஆட் பண்ணிக்கலாமா? அப்போ 45 இந்த மூணுமே என்ன ஆயிடும் 0 ஆகிடும். அடுத்தது 86,943 10,000க்கு நம்ம பண்ணணும். 10,000 எங்கே இருக்குது 1, 10, 100,000 10,000. ஸோ 10,000ங்கிறது 8. இப்போ 8 பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்பர் என்ன 6. 6 வந்து 5 விட அது பெரிய நம்பர். ஸோ அதோட இது 1 ஆட் பண்ணிக்கலாமா? அப்போ 1 ஆட் பண்ணோம்னா 8 வந்து 9ஆக மாறும். ஸோ மீதி எல்லாமே நமக்கு 0வாக மாறிடும். அடுத்தது லேக்ஸு 1, 10, 100, 1000, 10,000 லேக் 10 லேக். நமக்கு இதுதான். அப்போ இதுதான் லேக்ஸ் பொசிஷனில் இருக்குது. இப்போ 8 வந்து 5 விட பெரிய நம்பர் இல்லையா? ஸோ 1 வந்து இதோட ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ 51, மீதி எல்லாமே 0 ஆகிடும். புரிஞ்சுதா? அடுத்தது 10 crore. 1, 10, 100, 1000, 10,000 லேக் 10 லேக் crore 10 crore. இந்த பிளேஸ் தான். இப்போ 10 crore பக்கத்தில் இருக்கிற நம்பர் பாருங்கள் 5 விட கம்மியான நம்பர். நம்ம கம்மியான நம்பர்னால் நம்ம ஆட்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த 3 அப்படியே வச்சுக்கிறோம். இது அப்படியே 0 ஆயிடும். மீதி எல்லாமே 0 ஆகிடும். புரிஞ்சுதா? அடுத்தது ஃபோர்த் சம், த எஸ்டிமேட் த சம் ஆஃப் 15, 1, 10, 100,000, 10,000 லேக் 1,57,826 and 32,469 rounded off to the nearest 10,000. சம் ஆஃப் அப்படின்னாலே இதையும் ஆட் பண்ணிவிட்டு நியரஸ்ட் 10,000க்கு நம்ம பார்க்குறோம். இப்போ ஆட் பண்ணிக்கலாமா? 157,826 இங்கே 9,6,4,2,3 இதை ஆட் பண்ணிக்கலாம். 9 + 6 15 5 remaining 1 6 + 2 8 1 9 8 + 4 12 2 remaining 1 8 + 2 10 0 remaining 1 6 + 3 9 1. அப்போ 1,90,295. இதை நியரஸ்ட் 10,000க்கு நம்ம ரவுண்ட் பண்ண சொல்கிறாங்க. 1, 10, 100,000 10,000. சரியா? 10,000 9s பிளேஸ் தான் 10,000. பக்கத்தில் இருக்கிற நம்பரை பாருங்கள் 0 5 விட சின்ன நம்பர். ஸோ இது எல்லாமே இதை அப்படியே போட்டுக்கலாம். எல்லாத்தையும் 0வாகவே போட்டுக்கலாம். அடுத்த சம்மம் அதே தான். எஸ்டிமேட் பை ரவுண்டிங் ஆஃப் ஈச் நம்பர் டு த நியரஸ்ட் 100. ஸோ இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 8074 4178 8 + 4 12 2 remaining 1 7 + 7 14 + 1 15 5 remaining 1 அப்போ 2 இது வந்து 12. இப்போ இதை என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு நியரஸ்ட் 100 அப்படின்னா இப்போ இங்கே என்ன இருக்குது 1, 10, 100 100 பிளேஸில் என்ன இருக்குது? இருங்க இங்கே போட்டுக்கலாமா?
100 பிளேஸில் 2 இருக்குது. அப்போ பக்கத்து நம்பர் பாருங்கள் 5 வரும்போது இதோட நம்ம ஒன்று ஆட் பண்ணிக்கலாமா? அப்போ 12 போட்டுக்கிறோம். இந்த 2 என்னவா மாறிடும்? 3 மாறிடும். மீதி ரெண்டுக்கும் நம்ம 0 போட்டுக்குவோம். புரிஞ்சுதா? இப்போ அதே மாதிரி தான் அடுத்த நம்பரையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 17, 68, 9, 77, 9, 8, 5, 0, 3, 1. இப்போ 9 plus 7, 16, 6 remaining 1. 8 plus 8, 16, 6 remaining 1. 10 plus 5, 15, 5 remaining 1. 9, 9, 8, 1. இப்போ இதுவுமே நியரஸ்ட் 100. 10 lakh, 18 lakh, 99,566. இப்போ இதில் 100 பிளேஸ் எங்கே இருக்குது? 1, 10, 100. 100 என்னது? 5 தான் இருக்குது. பக்கத்தில் இருக்கிற நம்பர் பாருங்கள், 5 விட அதிகமான நம்பர். அப்போ இதோட இதை ஒன்று ஆட் பண்ணிக்கலாமா? இதெல்லாம் அப்படியே தான் வரும். 18, 99, 5 என்னவா மாறிடும்? 6 ஆயிரும். இது ரெண்டும் 0 ஆயிரும். புரிஞ்சுதா? அடுத்தது 6th கொஷின். The population of a city was The population of a city was 43,43,645 in the year 2001 and 46,81,087 in the year 2011. Estimate the increase in population by rounding off to the nearest 1000. இதை பார்க்கலாம். அதாவது ஒரு சிட்டினுடைய பாப்புலேஷன் 43,43,645 in the year 2001ல இவ்வளோ இருக்குது. And then 2011ல 46,81,087 இருக்குது. எஸ்டிமேட் த இன்க்ரீஸ் இன் பாப்புலேஷன் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். அப்படின்னா இதுதான் வந்து 2011ல் வந்த 11ல் அதனுடைய பாப்புலேஷன். இது 2001. இன்க்ரீஸ்னால் என்ன? இப்போ இதுலேருந்து இதை நம்ம சப்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு வரக்கூடிய அந்த பாப்புலேஷனை தான் நம்ம வந்து நியரஸ்ட் 1000க்கு காட்டணும். ஸோ இதுலேருந்து இதை நம்ம வந்து சப்ஸ்ட்ராக்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், 2011ல் எவ்வளோ இருக்குது, 2001ல் எவ்வளோ இருக்குது. இப்போ சப்ஸ்ட்ராக்ட் பண்ணலாமா? 7ல் 5 போச்சுன்னா 2, 8ல் 4 போச்சுன்னா 4. இங்கே பாரோ பண்ணிக்கலாமா? 10ல் 6 போச்சுன்னா 4. இங்கே 0 தானே இருக்கும். இங்கேருந்து ஒன்று கொடுத்தா 10. 10ல் 3 போச்சுன்னா 7. இங்கே 7 இருக்கும். 7ல் 4 போச்சுன்னா 3. இங்கே 6 இருக்கும். 6ல் 3 போச்சுன்னா 3. 4ல் 4 போச்சுன்னா 0. ஸோ இதுதான் நமக்கு ஆன்சர். என்னது? 3,37,442. இதை என்ன கேட்குறாங்கன்னா நியரஸ்ட் 1000க்கு ரவுண்ட் பண்ணணும். நியரஸ்ட் 1000 எது? 1, 10, 100, 1000. 1000 பிளேஸ் வந்து 7 பக்கத்தில் இருக்கிற நம்பர் பாருங்கள், 5 விட கம்மியாக இருக்குது. ஸோ என்ன பண்ணலாம்? 3 அப்படியே வச்சுக்கலாம், இந்த 37 அப்படியே வச்சுக்கலாம், மீதி எல்லா நம்பரும் 0ல் கொண்டு வந்துடலாம். இதுதான் வந்து அதனுடைய ஆன்சர். அடுத்தது பாருங்கள், அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ். த நம்பர் விச் அண்ட் ரவுண்டிங் ஆஃப் டு த நியரஸ்ட் 1000 gives 11,000 is. எதை ரவுண்ட் பண்ணால் நமக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும்னு கேட்குறாங்க. கீழே 4 ஆன்சர் இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 11 இருக்குது. இங்கே வந்து நமக்கு வந்து 10,345 தான் வருது. 0 பக்கத்தில் 3 தான் இருக்குது. ஓகே, நியரஸ்ட் 1000 சொல்கிறாங்க. 1000 பிளேஸில் 0 இருக்குது. அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 5 விட கம்மியாக இருக்குது. ஸோ இது சான்ஸ் இல்லை. இங்கேயும் பார்த்தீங்கன்னா 1000 பிளேஸில் 0, பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 5 விட அதிகமாக இருக்குது. ஸோ இதோட 1 ஆட் பண்ணியிருப்பாங்கள்ல, அப்போ இது 0 என்ன ஆகும்? 11 ஆகும். இங்கே எல்லாமே 0வாக இருக்கும். இது கரெக்டாக வந்துச்சா? இதுதான் அதனுடைய ஆன்சர். அடுத்தது எஸ்டிமேஷன் டு த நியரஸ்ட் 100. இதனுடைய நியரஸ்ட் 100 என்ன எஸ்டிமேட் பண்ணோம் அப்படின்னா 1, 10, 100 பொசிஷனில் என்ன இருக்குது? 8 இருக்குது. அப்போ பக்கத்தில் என்ன நம்பர் பாருங்கள், 5 விட கம்மியாக இருக்குது. ஸோ என்ன பண்ணலாம்? 7, 6, 8, 0 வந்துருச்சா? ஆன்சர் சி. அடுத்தது நம்பர். அடுத்தது இந்த நம்பர் பாருங்கள், 97,85,764 is rounded off to the nearest lakh. இந்த நம்பரை வந்து நியரஸ்ட் லேக்ஸுக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இங்கே லேக்ஸ் எங்கே இருக்குது? 1, 10, 100, 1000, 10,000. லேக்ஸ் வந்து 7. அப்போ பக்கத்தில் இருக்கிற நம்பர் வந்து 8. 5 விட 8 பெருசு இல்லையா? ஸோ இதோட 1 ஆட் பண்ணோம்னா இதை 99 மாதிரி மீதி எல்லாம் 0வாக மாறும். எங்கே இருக்குது? சரி, 98 மாறும். ஏன்னா 7 வந்து 8 மாறும், மீதி எல்லாம் 0 ஆகும். இதுதானே கரெக்டான ஆன்சர். 7, 8 மாதிரி மீதி எல்லாம் 0 போட்டோம்னா இதுதான் ஆன்சர். அடுத்தது த எஸ்டிமேட்டட் டிஃப்ரென்ஸ் ஆஃப் 1,67,826 and 2,765 rounded off to the nearest 1000 is. எஸ்டிமேட்டட் டிஃப்ரென்ஸ்னால் இதையும் நம்ம டிஃப்ரென்ஸ் பண்ணி பார்ப்போம். நம்ம இங்கே போட்டு பார்க்கலாம். 167,826,2765.
பாருங்கள் 6ல் 5 போச்சுன்னா 1. ஸோ இங்கேருந்து நம்ம பாரோ பண்ணலாம். 12ல் 6 போச்சுன்னா 6, 7ல் 7 போச்சுன்னா 0, 7ல் 2 போச்சுன்னா 5, இந்த 6 இந்த 1 அப்படியே எடுத்துக்கிறோம். நியரஸ்ட்டு 1000, அப்போ 1, 10, 100, 1000ங்கிறது 5 பிளேஸில் இருக்குது. பக்கத்து நம்பர் 0, 5 விட கம்மி நம்பர். அப்போ ஆன்சர் என்ன வரும்? 1, 6, 5 அப்படியே வரும். மீதி எல்லாமே 0 ஆயிருமா? அப்போ இது எங்கே இருக்குது? இந்த ஆன்சர் தான். இந்த எக்ஸசைஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. எப்போவுமே வீடியோவை ஃபுல் ஸ்க்ரீன் மெத்தடில் பாருங்கள். பொறுமையாக வீடியோவை ஓட விட்டு பார்த்து புரிஞ்சு போடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.